ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் பிறந்துருச்சு. ஆண்டுடைய இறுதி மாதத்தில் சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. இதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள மகர ராசிலும் கும்ப ராசிலும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நவக்கிரகங்கள்லேயே செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் சுக்கிர பகவானை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவர் டிசம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் டிசம்பர் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள், மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்துக்கானவும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி சுக்கிரன் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சுக்கிரனை பற்றி தெரியாதவங்க மேஷ ராசிக்காரங்க முதல்ல சுக்கிர பகவான்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல சுக்கிர பகவான் என்பவர் யாருங்கிறத ஷேர் பண்ணுறேன். சுக்கிர பகவான் என்பவர் யாருங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக நவக்கிரகங்களில் மிகவும் பிரகாசமானதாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுமாக இருக்கக்கூடிய கிரகனா அது வேற யாரும் கிடையாது, சுக்கிரனை சொல்லலாம். சுக்கிர பகவானுக்கு உகந்தது நிறையவே இருக்குது. அதை எல்லாமே மேஷ ராசிக்காரங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கிரகங்களில் மிகவும் வலுவான ஒரு பிரகாசமான கிரகமாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறது சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரன் நமக்கு சரியான திசையில் இருந்தால் தான் சரியான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சினால் டிசம்பர் 31க்குள்ளே மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சம்பவம்லாம் நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுக்கு உகந்த சில விஷயங்கள் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனுக்கு உகந்த நிறம் வெண்மை நிறம். சுக்கிரனுக்கு உரிய குணம் சாத்வீகம். அதாவது சுக்கிரனுக்கு உரிய குணம் சாத்வீகம். சுக்கிரனுக்கு உரிய மலர் வெண்தாமரை. சுக்கிரனுக்கு உரிய ரத்தனம் வைரம். சுக்கிரனுக்கு உரிய சாமித்து அத்தி. சுக்கிரனுக்கு உரிய தேவதை இந்திராணி. சுக்கிரனுக்கு உரிய பிரத்யோதி தேவதை இந்திராணி. சுக்கிரனுக்கு உகந்த திசை கிழக்கு. சுக்கிரனுக்கு உகந்த ஆசன வடிவம் ஐங்கோணம். சுக்கிரனுக்கு உகந்த வாகனம் கருடன். சுக்கிரனுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. சுக்கிரனுக்கு உகந்த உலோகம் வெள்ளி. சுக்கிரனுக்கு உகந்த பிணி சீத்தளம். சுக்கிரனுக்கு உகந்த இனிப்பு எதுன்னு பார்க்கும்போது சக்கரை பொங்கல். சுக்கிரனுக்கு உகந்த ராகு பரம்பு. சுக்கிரனுக்கு உகந்த நட்பு புதன், சனி, ராகு, கேது. பகை சுக்கிரனுக்கு யாருக்கு பார்க்கும்போது சூரியன், சந்திரன் சொல்லப்படுது. சுக்கிரன் சமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு ரிஷபம், துலாம். சுக்கிரனுக்கு மூல திரிகோணம் துலாம். சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனோ. சுக்கிரனுடைய நீச்ச வீடு கன்னி. சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூரடம். சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம். பார்வை 7 இடம். பாலினம் பெண்ணு. கோச்சார காலம் 1 மாதம். உயரம் நடுத்தரம். உபக்கிரகம் இந்திரதனுசு. ஸ்தலம் ஸ்ரீரங்கம், காஞ்சனூர். இவ்வளோதாங்க சுக்கிரனை பற்றிய தாள்கள். ஆக்சுவலி சுக்கிரனை பற்றிய தாள்களை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன் சொல்லுவல, அதில் ஏதாவது உங்களுக்கு எதிர்மறையாக பலன் கிடைக்கிற மாதிரி நான் சொன்னேன்னா பரிகாரம் சுக்கிரனுக்கு உகந்தது செய்யலாம். இப்போ சுக்கிரனுக்கு உகந்த தானியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெள்ளை மொச்சை சொன்னல, அந்த வெள்ளை மொச்சையை நீங்கள் வெள்ளிக்கிழமை தானம் பண்ணலாம். இல்லை சுவையில் இனிப்பு சொன்னல, இனிப்பு ஏதாவது செய்து சுக்கிரனை நினைத்து வெள்ளிக்கிழமை தானம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சுக்கிரனை பற்றிய இந்த தாள்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். இப்போ சுக்கிரனை பற்றிய தாள்களும் பார்த்துட்டோம், சுக்கிர பயிற்சி நடக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை தெரிஞ்சு
அதற்கேற்ப இந்த டிசம்பர் 21 வரைக்கும் நடந்துக்குங்க. டிசம்பர் 31 வரைக்கும் நடந்துக்குங்க. மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அப்புறம் ராசிநாதன் இந்த சுக்கிர பயிற்சியில் செவ்வாய் சனியை பார்க்கறதுனால சுதந்திர எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகுது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். போட்டிகள்லாம் வியாபாரத்தில் இருக்கிறது விலகும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இடையே கருத்து மாற்று இதெல்லாம் இருந்ததில் அதெல்லாம் சரியாகி எல்லா கருத்தும் ஒத்து போகும். கருத்து நீங்கள் ஒத்து போகிற மாதிரி அனுசரித்து செல்வது தொழில் ரீதியாக நல்லது. இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இந்த டிசம்பர் 31 வரையும் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தி தரும். மேலிடத்திலிருந்து கூட உங்களுடைய நல்ல அணுகுமுறையானது நீட்டிக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் கூட சுபகாரியங்கள் நடக்க முயற்சி செய்தீங்கன்னா நடக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர சிறப்புமாக இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கிறது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை நீங்கள் கண்டிப்பாக காட்டணும். பெண்களுக்கு கூட பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். மதிப்பும் மரியாதையும் கூட கூடும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதாவது நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து அரசியலில் இருக்கிறவங்க செல்வது இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அப்புறம் வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டணும். மன துணிவு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது சுகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இல்லைனா சூழ்நிலை உங்களுக்கு சுமூகமாக இருக்காது. கல்வியில் முன்னேற்றம் காண ரொம்ப பாடாப்படுற மாதிரி இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் காண கொஞ்சம் நிறைய அமைதியாக இருக்கணும். ஆக மொத்தம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். சுக்கிரனுக்கு உகந்த பூவு, சுக்கிரனுக்கு உகந்த இதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகும். இந்த சுக்கிர பயிற்சி இருந்த டிசம்பர் மாதம் 31 வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் டிசம்பர் 20, 21, 22. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 28, 29. ஸோ முழுமையாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த முழு பலன்களையும் மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப மேஷ ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலனை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சுக்குவாங்க. இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.